வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். இன்னைக்கு நம்ம தியேட்டர்ஸ்ல வெளிவந்திருக்கிற காந்தாரா சாப்டர் 1 படத்தோட ரிவ்யூ பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இப்ப இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கறத மேலோட்டமா தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி வந்த காந்தாரா படத்தோட கிளைமேக்ஸ்ல ஹீரோ ஒரு இடத்துல போய் மாயமா மறைவாரு. இந்த படத்துல அந்த இடத்துக்கான மகிமை என்ன, காந்தாரா காட்டுல இருக்கிற தெய்வ சக்தியை அடைய யார் யாரு என்னென்ன முயற்சிகள் பண்றாங்க, அதை ஹீரோ எப்படி தடுத்து நிறுத்துறாரு, அந்த செயலுக்கு தெய்வ சக்திகள் எப்படி உதவி செய்யறாங்க அப்படின்னு சொல்றதுதான் படத்தோட மீதி கதையே. படத்துல நடிச்ச எல்லா நடிகர்களும் பர்ஃபார்மன்ஸ் வைஸா சூப்பராகவே நடிச்சிருக்கிறாங்க. குறிப்பா சொல்லணும்னா ரிஷப் ஷெட்டியை நீங்க பாராட்டி ஆகணும். ரிஷப் ஷெட்டி தன்னுடைய உடம்புல தெய்வ சக்தி வரும்போது வர காட்சிகள்ல அந்த அளவுக்கு பிரமாதமான ஒரு நடிப்பையை வெளிப்படுத்திருக்கிறாரு. படத்துல வர பிரம்மாண்ட காட்சிகள் பல இடங்கள்ல நமக்கு கூஸ் பம்ப் மொமெண்ட்டை தான் ஏற்படுத்துது. குறிப்பா சொல்லணும்னா இடைவெளியில புலி வர காட்சி ஒண்ணு இருக்கும். அந்த காட்சிகளாகட்டும் செகண்ட் ஹாஃப்குள்ள நீங்க வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ உடம்புல தெய்வ சக்தி வர ஆரம்பிக்கும். அப்போ வர காட்சிகளாகட்டும், கங்கையை ஹீரோ ஃபாலோ பண்ணி போகும்போது அப்ப நடக்கிற காட்சிகளாகட்டும், இந்த காட்சிகள் படத்தோட பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லலாம். பல படங்கள்ல ஹீரோயின் கதாபாத்திரத்துக்கு முக்கியத்துவங்களே கொடுக்க மாட்டாங்க. ஆனா இந்த படத்துல ஹீரோயின் கதாபாத்திரத்துக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுத்து நடிக்க வச்சது நல்லாவே இருக்குது. படத்துல வர விஎஃப்எக்ஸ் சம்பந்தப்பட்ட காட்சிகள் குறை சொல்ல முடியாத அளவுக்கு சூப்பராகவே இருக்குது. படத்துல பிரம்மாண்ட காட்சிகளுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லாவே சப்போர்ட் பண்ணிருக்குது. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் டீசென்டாவே இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் பிரமாதமாவே இருக்குது. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஹீரோவை மாசா காட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில ஸ்டண்ட் காட்சிகள் இருக்குது. அந்த காட்சிகள் படத்தோட லென்த்தை அதிகப்படுத்த தான் செய்யுது. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சவுண்டிங் ஒர்க் சில இடங்கள்ல இறைச்சலை ஏற்படுத்த தான் செய்யுது. படத்துல பல இடங்கள்ல நைட் சீக்வன்ஸ் காட்சிகள் வருது. அந்த காட்சிகளுக்கு பயன்படுத்தப்பட்ட சினிமாட்டோகிராஃபிக் சூப்பராகவே இருக்குது. ஒரே வார்த்தையில சொல்லணும்னா இந்த படம் உங்க டைமுக்கு ஒர்த்தான ஒரு சூப்பரான படம் தான் இந்த படம். படத்துல ரத்தம் தெரிக்கிற வைலன்ஸ் காட்சிகள் இருக்குது. ஸோ ஃபேமிலியோட பாக்குறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க. இந்த படம் இப்ப தமிழ் டப்பிங்லயே இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் நமக்கு மறந்துடாதீங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.